கொறடா உத்தரவை மீறிய இபிஎஸ் உள்ளிட்ட 22 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என சிபி சண்முகம் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சபாநாயகரை சந்தித்து இது தொடர்பாக சிபிஎஸ் தரப்பில் மனு அளித்தனர். பின்னர் பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் 22 எம்எல்ஏக்கள் மீதும் கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க கோரி சபாநாயகரிடம் மனு அளித்திருப்பதாக குறிப்பிட்டார். பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதுதான் சட்டவிதி எனவும் அவர் கூறினார். திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 22 பேர் கொறடாவுடைய உத்தரவை மீறி இருக்கின்ற காரணத்தினாலே இது கட்சி தாவல் சடை சட்டத்தின் கீழே நீங்கள் நடவடிக்கை எடுத்து அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற மனுவை நாங்கள் சட்டப்பேரவைத் தலைவரிடம் அளித்திருக்கின்றோம். தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அதிமுக பொதுக்குழுவை எடப்பாடி பழனிசாமி உடனடியாக கூட்ட வேண்டும் என வலியுறுத்தினார். ஆரோக்கியமாக பொதுக்குழுவை கூட்டி இந்த தோல்விக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3வது இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த தோல்விக்கு என்ன காரணம் என்று கூடி முடிவெடுத்து கட்சியை பலப்படுத்துவது ஒற்றுமைப்படுத்துவது தான் எங்களுடைய நோக்கம். இப்ப சொல்றோம் தெளிவா. இவர் எல்லாத்தையும் போங்க 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 நீக்கிட்டே இருக்காரு. கண்டிப்பாக ஒற்றுமையாக இருந்து அம்மாவுடைய ஆட்சி கொண்டு வரதுக்கு நம்ம பாடுபட வேண்டும். இதுதான் எங்களுடைய நோக்கம்.